ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானுடைய பொற்பாத கமலங்களுக்கு என்னோட நமஸ்காரம். எல்லாருக்கும் சாய்ராம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வருஷமாக பார்த்துட்டே வந்திருக்கோம். தசரா சரன்னவராத்திரி செலிப்ரேஷன்ஸு பிரசாந்திரியமில் எவ்வளோ கிராண்டாக எவ்வளவோ வைபவமாக இருக்கும் இல்லையா? சுவாமி அந்த மகாலட்சுமி, மகாதுர்கா, மகாசரஸ்வதி அந்த மூணு சக்தியும் சேர்ந்த அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா நம்ம முன்னாடி அப்படியே வந்து நிற்கும்போது தட் இஸ் தி அல்டிமேட் ஃப்ரூஷன் ஆஃப் ஆல் அவர் ப்ரேயர்ஸ் நவராத்திரியில் இல்லையா? நவராத்திரின்னு சொல்லும்போது பிரசாந்திரியில முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டு வேத புருஷ சப்தாக ஞான யஜ்ஞம். 1960s சுவாமி இந்த யஜ்ஞத்தை வந்து சுவாமியோட டிவைன் ப்ரெசன்ஸில் பிரசாந்திரியமில் பண்ணிட்டே வந்திருக்கார் ஒவ்வொரு வருஷமாக. ஏன் அந்த மாதிரி சுவாமி ஹோமம் பண்ணுறாரு? சுவாமிக்கு இந்த பெரிய யஜ்ஞம் பண்ணி அதோட என்ன ஒரு பெனிஃபிட்டு சுவாமிக்கு அப்படின்னு யோசிச்சா, இதுக்கு வந்து சுவாமி வந்து கிருஷ்ண ரூபத்தில் பகவத்கீதையில் சாப்டர் 3 சொல்லியிருக்கார். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. அப்படின்னா சுவாமிக்கு இந்த 3 லோகத்திலையும் எதுவும் அடையணும்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் பகவான். எல்லா விதமான சக்தி, ஐஸ்வர்யம், வைராக்கியம் சுவாமிகிட்ட பகவான் கிட்ட இருக்கு. அதனால் சுவாமிக்கு இந்த லோகத்தில் ஏதோ பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் சுவாமி ஏன் பண்ணுறாருன்னா, சுவாமி வந்து ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுறதுனால நாம் எல்லாரும் லோகத்தில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு அப்ஜெக்டிவோட சுவாமி இந்த யஜ்ஞம் பண்ணிகிட்டே வரார் வருஷமும் கூட. அது இல்லாமல் இந்த வேதங்கள் யஜ்ஞம்லாம் சுவாமியோட திவ்ய அவதார ஒரு மிஷனில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா சுவாமியை சொல்லியிருக்காரு, சுவாமி டிவைன் மிஷன் என்னன்னா பக்த ரக்ஷணா, தர்மஸ்தாபனா, வேத போஷணா, வித்வத் போஷணா இல்லையா? இப்போ தர்மஸ்தாபனா அப்படின்னா வேதோகிலோ தர்மம் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வேதம் வந்து இந்த தர்மான்னு ஒரு ட்ரீ, ஒரு மரம் இருந்தால் அதுக்கு வேறு ஃபவுண்டேஷன் தான் இந்த வேதம். இப்போது தர்மான்னு அந்த ஒரு மரத்தை வந்து அது நல்லா வளரும்னா என்ன பண்ணணும்? வேதம் இருக்கிற அந்த வேருக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா? அதனால தான் சுவாமி வந்து வேதம் யஜ்ஞம்லாம் வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சுவாமி வந்து அவரே வந்து நடத்தி வச்சிருக்காரு. அவரே என்கரேஜ் பண்ணியிருக்கார். ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து சுவாமியோட அவதார மிஷனில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இந்த மாதிரி எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? இப்போது நிறைய பேருக்கு வந்து ஏன் யஜ்ஞத்தை பண்ணுறாங்க? இந்த நெருப்புலேயே வந்து அவ்வளோ ஒரு நெய், அவ்வளோ எல்லா சாமானையும் அந்த நெருப்புக்கு போடுறாங்க, அதனால் என்ன லாபம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஃபிசிக்கலாக பார்த்து அந்த ஒரு ஆஸ்பெக்டில் கேட்கலாம். சுவாமி ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காரு. இந்த யஜ்ஞம்னு அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு. ஒரு விவசாயியோட பையன் வந்து அவங்க அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்டிவேஷன்லாம் பண்ணி அந்த ஹார்வெஸ்ட்லாம் பண்ணி அந்த தானியத்தெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சப்புறம் திருப்பியும் அந்த ஃபீல்டில் போய் நெல் இருக்குல்லையே அதெல்லாம் தூவேண்டே வந்தாராம். அப்போது அந்த சின்ன பையன் கேட்டானா, அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த நெல்லெல்லாம் வந்து வீட்டில் வச்சுருத்தீங்களே,
அதே அப்போ போய் திருப்பியும் இந்த மண்ணில் போடுறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டானா. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், இது வேஸ்ட் இல்லைப்பா, இந்த ஒவ்வொரு தானியமும் நாம் போடுறோமே அது நம்மளுக்கு இன்னும் 1000 மடங்கு நிறைய வரும், அதுதான் விவசாயம் அப்படின்னு அந்த அப்பா விவசாயி பையன்கிட்ட சொன்னாராம். அதே மாதிரி நாம் என்னெல்லாம் அந்த மந்திரத்தோட ஸ்ரத்தையா பக்தியோட அந்த ஹோமத்து குண்டத்துக்குள்ளே நம்ம போடுறோம் இல்லையா ஆகுதி, அது போடுறது நம்மளுக்கு லோகத்துக்கு 1000 மடங்கு நிறைய வரும். ஸோ அதுதான் இந்த யஜ்ஞத்தோட சிக்னிஃபிகன்ஸு. அப்புறம் ஒரு வாட்டி பிருந்தாவனில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சுவாமி த்ரை பிருந்தாவனில் ஜூலா ரூமில் எல்லாட்டையும் பேசிட்டு இருக்கும்போது கேட்டார், யஜ்ஞம்னா என்ன அப்படின்னு சுவாமி கேட்டார். நம்ம ஜென்ரலாக இந்த லிட்ரல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் நானும் சொன்னேன், நிறைய பேர் சொன்னாங்க, நானும் சொன்னேன் சுவாமி யஜ்ஞம்னா சாக்ரிஃபைஸ்னு. அப்போ சுவாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக தப்பு அப்படின்னு சொன்னார். சாக்ரிஃபைஸ் இல்லை, அது ஒரு டேக்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சுவாமி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போது நம்ம ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு டே டு டே லைஃப் பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ரெண்ட்டு பே பண்ணுறோம், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுறோம், அப்புறம் ரோட் டேக்ஸ் பே பண்ணுறோம், வாட்டர் டேக்ஸ் பே பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டிக்கு திருப்பியும் பேமெண்ட் பண்ணுறோம், எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா கவர்மெண்ட் நம்மளுக்கு இந்த சௌகரியெல்லாம் கொடுக்குது, ரோடு வாட்டர் என்ன இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஈவன் ஆகாரம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு விலை இருக்குது, அது கொடுத்து தான் நாம் அதெல்லாம் வாங்கிக்கிறோம் இல்லையா. இது கவர்மெண்ட் பண்ணுது. இப்போது அந்த நேச்சர்னு பார்த்தீங்கன்னா நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்போலேருந்தே நம்ம ஒரு பாடி, ஃபுட், வாட்டர், அப்புறம் பிறந்தப்புறம் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர், அப்புறம் நாம் உடுத்துக்கிறதுக்கு எல்லாம் க்ளோத்ஸு, ஒன்றும் கூட எங்கேருந்து நம்மளுக்கு வருது? நாம் ப்ரீத் பண்ணுற அந்த காற்று, ஏர், குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, க்ளோத்ஸு, எல்லாமே நாம் இருக்கிற பூமி மேலே இருக்கிறது எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா நேச்சர்லேருந்து வந்திருக்கு இல்லையா. இப்போது கவர்மெண்ட் அதெல்லாம் எடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம். இதெல்லாமே ஃபண்டமெண்டலாக சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இறைவன் இந்த நேச்சர் ரூபத்தில். அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? அதுதான் இந்த யஜ்ஞம். ஸோ நாம் இந்த எவ்வளவோ ஒரு பெனிஃபிட்ஸ் நாம் பெனிஃபிட்ஸோட எசென்ஷியல் உயிரோட வாழறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது நேச்சர் நம்மளுக்கு தருது இல்லையா, அதுக்கு உண்டான டேக்ஸ் கட்டுறது தான் யஜ்ஞம் அப்படின்னு சுவாமி ரொம்ப அற்புதமாக அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதனால் இந்த தசரா டைம், நவராத்திரி டைமில் சுவாமி இந்த ஒரு வேத புருஷ சப்தா ஞான யஜ்ஞம் எவ்வளோ கிராண்டாக பண்ணுறாருன்னா அதுக்கு எவ்வளோ அந்தரார்த்தம் இருக்குது. ஸோ இது ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ஷேர் வித் யூ. அப்புறம் இந்த ஒரு தசரா டைம் 1999 எனக்கு ஒரு ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுவாமி கொடுத்தாரு. ஒவ்வொரு வருஷம் கூட இந்த நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வேத புருஷ சப்தா ஞானயஜ்ஞம் சொல்லி காத்தால பூர்ணச்சந்திரால் நடக்கும் ஒரு வாரம் தசரா டைமில். அப்புறம் சாயங்காலம் குல்வந்த் ஹாலில் பிரசாந்தி வித்வான் மகாசபா அப்படின்னு ரொம்ப 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 கிரேட் பண்டிட்ஸ், அப்புறம் கிரேட் இன்டெலெக்சுவல்ஸ், கிரேட் ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம் ஸ்பீச் தருவாங்க. அதுக்கப்புறம் சுவாமியும் ஸ்பீச் தருவார். இதெல்லாம் ஆனப்புறம் சாயங்காலம் பூர்ணச்சந்திராவில் ஈவினிங் பூஜை நடக்கும். ஆனால் அது பப்ளிக்கு அலௌடு இல்லை. சில பேர் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் அங்கே உட்காருவாங்க. ஸோ 1999 நான் போய் எனக்கு அங்கே உட்காந்து அந்த ஈவினிங் பூஜை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இன்ஃபேக்ட் சில சமயம் சுவாமியே ஆரத்தி எடுத்து அப்புறம் பூர்ணச்சந்திரா பேக் ஸ்டேஜ் ஈவினிங் பூஜை பார்த்து ஆரத்தி எடுத்து திருப்பி சுவாமி உள்ளே போவார். ஸோ அப்போ ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அப்போ இந்த பண்டிதர்லாம் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஹெட் ப்ரீஸ்ட், சீஃப் ப்ரீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த யஜ்ஞத்தோட
யஜ்ஞத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நாம் வந்து மந்திரத்தை சொல்லி அந்த அக்னிக்குள்ளே ஹோமகுண்டத்துக்குள்ளே நாம் வந்து ஆஹுதி ஆஃபரிங்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அக்னி வந்து ஒரு போஸ்ட்மேன் ஆட்டம் நம்மளை யாருக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்வாகான்னு சொல்கிறோமோ அந்த தெய்வத்துக்கு போய் போஸ்ட்மேன் ஆட்டம் அந்த ஆஃபரிங்ஸை வந்து அக்னி வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு. அப்புறம் என்னன்னா எல்லா தேவதைகளும் சேர்ந்து என்னெல்லாம் ஆஃபரிங்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் போய் யஜ்ஞ புருஷா த சுப்ரீம் லார்ட் அவருக்கு போய் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஒரு ஹெட் ப்ரீஸ்ட் சீஃப் ப்ரீஸ்ட் சொன்னார். அப்புறம் அன்றைக்கெல்லாம் ப்ரோக்ராம் திருப்பியும் சாயங்காலம் பூஜை ஆன அப்புறம் ஈவினிங் அந்த ஆர்த்தி எல்லாம் ஆச்சு. தென் ஆல் ஆஃப் அஸ் ரிட்டையர்ட் ஃபார் த டே. அப்புறம் ஃபியூ டேஸ்லேயே விஜயதசமி வந்தது. அன்றைக்கி பூர்ணாகுத்தியும் போது சுவாமி அந்த ஸ்டேஜ் மேலே ஹோமத்து குண்டத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி உக்காந்து அந்த பூர்ணாகுத்தி வந்து அந்த மந்திரம்லாம் சொல்லும்போது சுவாமியே அந்த பூர்ணாகுத்தி வந்து அந்த இதுக்கு ஆகுதி வந்து அந்த ஹோமகுண்டத்துக்குள்ளே போட்டு அப்புறம் சுவாமி வந்து அந்த கை வேவ் பண்ணி நவரத்னங்கள்லாம் வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி சுவாமி ஹோமகுண்டத்துக்கு போட்டார். ரொம்ப கிராண்டாக நடந்தது அந்த அன்னைக்கு பூர்ணாகுதி. ஒவ்வொரு வருஷம் நடக்கிற மாதிரி நடந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் சுவாமி வந்து அந்த அந்த கலசம் இது இருக்கு இல்லையா, கலசத்தில் இருக்கிற தண்ணியை வந்து ஹோலி வாட்டர் இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் மேலே சுவாமி வந்து புரோக்ஷணம் பண்ணார். விஜயதசமிலாம் நல்லா ஆச்சு. அன்றைக்கி சாயங்காலம் வந்து டிஸ்கோர்ஸ் சுவாமி கொடுத்தாரு. எவ்ரி திங் வெண்ட் ஆஃப் வெல். ஸோ தட் வாஸ் தி கன்க்ளூஷன் ஆஃப் தசரா நவராத்திரி பிரசாந்த் நீலமில். அப்புறம் அது நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்கி காத்தால தர்ஷனம் ஆனப்புறம் சுவாமி வந்து வார்டனையும் என்னையும் சுவாமி உள்ளே கூப்பிட்டார் இன்டர்வியூ. அப்போ சுவாமி என்ன சொன்னார், நேத்திக்கு ராத்திரி நான் பூர்ணச்சந்தால ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரனும் எல்லா தேவதைகளும் வந்து எனக்கு ஒரு பெரிய சில்வர் பிளேட்டில் எல்லா ஆहुति ஆஃபரிங்ஸும் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்கெல்லாம் திருப்பியும் போனாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சுவாமி இதை சொல்லிட்டு இருந்தார். இப்போது சொல்லும்போது எனக்கு இம்மீடியட்டாக அந்த ஹெட் ப்ரீஸ்ட் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. என்ன சொன்னார் அவர், எல்லா தேவதைகளும் வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஆहुति எல்லாம் வந்து போய் யஜ்ஞ புருஷா அவருக்கு போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னது ஹெட் ப்ரீஸ்ட் ஞாபகம் வந்தது. அப்போ எனக்கு புரிஞ்சுது, சுவாமி வந்து ஹி வாஸ் வேலிடேட்டிங், நான் தான் யஜ்ஞ புருஷா. யஜ்ஞ புருஷனா பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா, ஹீ த சுப்ரீம் பர்சன். எல்லாமே ஒவ்வொரு யஜ்ஞத்துக்குள்ள இருக்கிற ஆहुति என்னெல்லாம் கொடுக்குறோமோ இந்த லோகத்தில் அது எல்லாமே அல்டிமேட்லி வந்து பகவானு தான் போய் சேருது அப்படின்னு சுவாமி வந்து எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக அப்படியே சுவாமி சொன்னார். பட் அதில் அவ்வளோ ஒரு டெப்த் இருந்தது சுவாமி சொன்னது. ஸோ இது வந்து அது நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். என்னென்னா நம்ம பிரசாந்த்ரேமில் வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து சுவாமியை அங்கே வந்து உக்காந்து அந்த யஜ்ஞத்தை நடத்தி சுவாமியே அந்த பூர்ணாகுத்தியும் அந்த யஜ்ஞ ஹோமகுண்டத்தில் போட்டு அப்புறம் எல்லா தேவதைகளும் வந்து திருப்பி அல்டிமேட்டாக வந்து அந்த பூர்ணாகுத்தி எல்லாம் வந்து சுவாமிக்கிட்டே வந்து அர்ப்பணம் பண்ணும்போது இட்ஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் த என்டையர் சைக்கிள் இல்லையா? பட் இதெல்லாம் சுவாமி ஏன் பண்ணுறாரு, அல்டிமேட்லி வந்து சமஸ்தலோகா சுகினோ பவந்து இந்த ஒரு அப்ஜெக்டிவ். ஏன்னா சுவாமிக்கு வந்து கீதையில் சொன்ன மாதிரி சுவாமிக்கு இதனால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இதனால் வந்து சுவாமி வந்து ஹி இஸ் நாட் கோயிங் டு அச்சீவ் எனி திங். இதெல்லாம் பண்ணுறது எதனாலனா சமஸ்தலோகாக சுகினோ பவந்து அப்படின்னு அந்த ஒரு மோட்டோ. ஸோ ஒவ்வொரு தசராவும் நாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நாம் வந்து வி ஷுட் மனசில் வச்சுட்டு தென் வி ஷுட் ரியலைஸ் எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு such a huge significance இந்த ஒரு தசரா யஜ்ஞத்தில் இருக்குது. தேங்க்யூ. சாய்ராம்.